நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்ரா அவங்க 5 வருடங்களுக்கும் மேலாக இயற்கை பொருளை தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன பொருள் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம், உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. எவ்வளோ வருடமாக நீங்கள் இயற்கை முறையில் பொருட்களை தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக. என்னோடய பேர் சித்ரா. நான் சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கேன். நான் இந்த இயற்கை பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2019 பண்ணிகிட்ருக்கேன். வழக்கம் போல் எல்லா ஒரு அம்மாக்களோட தேடல் மாதிரி தான் என்னோடய தேடலும் ஆரம்பித்து தொடங்கிட்டு. ஃபஸ்ட்டு என்னுடைய மகள் வந்து பள்ளிக்கு செல்லும்போது அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எப்படி ஒரு அவசரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்புறது அப்படின்னும்போது எல்லாரும் போல் கஞ்சியில் தான் வந்து நின்றுது. அந்த கஞ்சி தயாரிக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சே வெளியில் கடைகளில் கிடைக்கிற சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்டு போவாங்க. இப்போ ஒரு ஏன் வந்து அந்த சத்து மாவு கஞ்சியோடைய உட்பொருட்கள் அதெல்லாம் பார்க்குறச்சே இது ஏன் நம்மளே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எண்ணம் அதில் ஆரம்பித்தது தான். ஸோ அப்போ அந்த சத்து மாவு கஞ்சின்னு முதல்ல ஆரம்பிக்கும் போது இதை ஏன் முளைக்கட்டி அந்த தானியங்களை முளைக்கட்டி அதை காய வச்சு இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா போகும்போது அது கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து இதை நண்பர்களுக்கும் பகிர அவங்க வந்து சரி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வழி வழியாக பாரம்பரியமாக நம்ம சில பொருட்கள் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணமாக என்னோடய மாமியார் பார்த்திங்கன்னா அவங்களே தான் அவங்களோட குளியல் பொடி அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் வந்து நம்ம சொல்லக்கூடாது, ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை வந்து ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இது ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம இதை வந்து நம்மளோட நண்பர்களுக்கெல்லாம் சொல்லலாம். நீ வந்து ஒரு அப்போ தான் வாட்ஸ்அப் வந்த புதுசு. ஸோ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம், நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இதை யாருக்கு தேவையோ அவங்க கேட்க போகிறாங்க, அதனால் அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் இந்த விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 பொருட்கள் 18லேருந்து 20 பொருட்கள் அந்த இதில் வந்து நிற்குது. ஓகே, நீங்கள் 18 பொருள் சொன்னீங்க, அது என்னென்னன்றதை சொல்கிறீங்களா? உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் இதில் வந்து ஒரு கவனம் போனது எப்படி அப்படின்னா, இந்த சத்துமாவு கஞ்சியோ இந்த கஞ்சியோ தயாரிக்கும் போது எல்லாருமே வந்து ஒரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ரைஸ் வந்து நிறைய எல்லா வீடுகள்லேயும் பொதுவான ஸ்டேப்பிள் ஃபுட் நம்மளோட ரைஸ். ஸோ ரைஸுன்னு வரும்போது எல்லாருமே வந்து பாரம்பரிய அரிசிகள் பற்றி எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு சொல்லி நம்மளோட OFMனு ஒரு குழுமம் இருக்காங்க. அவங்க ஃபார்மர்ஸ்டேருந்து அதாவது விவசாயிகள்டேருந்து வாங்கி நேரடியாக வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சிறு அறிமுகம் கிடச்சிது. சீதாலக்ஷ்மின்னு ஒருத்தவங்க என்னோடய தோழி அவங்க தான். அவங்கக்கிட்ட அறிமுகம் கிடச்சப்போ அவங்க தான் வந்து இந்த மாதிரி நிறைய சிகப்பரிசிகள் கருப்பரிசிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் இப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதெல்லாம் வந்து என்னுடைய சத்து மாவு கஞ்சிலையும் கஞ்சி மாவாகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பாரம்பரிய அரிசிகள் அறிமுகம் கிடச்சப்பறம் என்னாச்சு அப்படின்னா நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குளியல் பொடிக்கு அப்புறம் ஒருத்தர் கேட்டாங்க சீயக்காய் பொடி ஏன் செய்யக்கூடாது, அது ஒரு சீயக்காய் பொடி இருந்தது. சீயக்காய் பொடின்னும் போது அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து பல்பொடி. ஸோ நம்மளுடைய நாள் தொடங்கிறதே வந்து பல் தேய்க்கிறதுல தான். இப்போது பல் தேய்க்கும் போது உண்டாகிற உமிழ்நீர் சுரப்பு சரியாக இருந்தால் எந்த நோயுமே வராது அப்படிங்கிறது தான் முக்கியமான உண்மை, நம்ம சித்தர்கள் கூறிய உண்மை. அப்போது என்ன அப்படின்னா பல்பொடி தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கான தேடல் ஆரம்பமாச்சு. என்னுடைய முக்கியமான இது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல்பொடி தான். திரிபலா பல்பொடின்னு திரிபலா சூரணத்தை பேஸ் பண்ணி ஒரு பல்பொடி தயாரிச்சுட்ருக்கேன். இப்போ பல்பொடி சொன்னீங்க, அது எவ்வளோ நாள் மேம் நம்மளால் அதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும்? இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக ட்ரையான பவுடர். ஓகே, திரிபலா சூரணம் பேஸு. அதுக்கப்புறம் வந்து வாசனைக்காக ஏலக்காய், கிராம்பு, ஸோ இது அதுக்கப்புறம் வந்து ஒரு இது பட்டை, அந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து, அதாவது என்ன ஐடியா அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளே தயாரிச்சுக்கணும். தற்சார்பாக வாழணும் அப்படின்னா நமக்கான பொடியை நம்ம தயாரிச்சுக்கணும். உங்ககிட்ட எளிமையாக என்னென்ன மூலிகைகள் கிடைக்குதோ அதை வச்சு ஒரு பல்பொடி தயாரிக்கலாம். இன்னும் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் திரிபலா சூரணம் வச்சே பல் தேய்க்கலாம். பல் தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பு சீராகும். துவர்ப்பு சுவைக்கு நல்ல நாக்கில் வரும்போது அந்த உமிழ்நீர் சுரப்பு சீராகும். உமிழ்நீர் சுரப்பு சீராச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் உடம்புல எந்த நோயும் ஏற்படாது அப்படி. ஸோ இந்த பொடி நான் அரைக்கிறச்சே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக திரிபலா சூரணம் சுத்தம் பண்ணுற முறைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி சுத்தம் பண்ணி அதுவும் ஏலக்காய் கிராம்பு வச்சு அரைச்சிட்ருந்தேன். ஸோ என்னுடைய சித்த மருத்துவர் ஒருத்தரை கேட்கும்போது அவர் இதை சேருங்க இது சேருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான அளவையும் அவரே சொன்னார். அப்போது அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் மூலிகைகள் சேர்க்க ஆரம்பித்தேன். உதாரணமாக காசுக்கட்டின்னு ஒரு இது இருக்குது, அது பல்ல இறுக்கத்துக்கு இறுக்கி பிடிக்கும், அதுக்கு நல்லது அப்படின்னு. அதுக்கப்புறம் வேப்பம்பட்டை, கருவேலம்பட்டை, இதெல்லாம் நம்ம மூதாதையர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ வேப்பம்பட்டை அப்படின்னு அதுக்கான தேடல் அப்படின்னு இந்த மாதிரி பட்டைகள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடும்போது எனக்கு வந்து ஒரு சித்த வைத்தியர்கள்
அதாவது சித்த மருத்துவர்கள் வேறு, சித்த வைத்தியர்கள். சித்த வைத்தியர்களுடைய தொடர்பு கிடச்சிது. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கான மூலிகைகள் இந்த மலைகள்லேருந்தெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரியான நண்பர்களோட தொடர்பு கிடச்சிது. அவங்க கிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்து பழமையான மரங்கள்லாம் இருக்கும் காடுகளில் போய் எடுக்கும்போது. அதுலேருந்து வேப்பம்பட்டை, அதுலேருந்து கருவேலம்பட்டை அதெல்லாம் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் காய வச்சு அரைச்சி இருக்கிற பொடி. இந்த பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க, தண்ணி படாமல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 இயர் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. பரவாயில்ல. குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாங்களா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு 2 மகள்கள். என்னோட இளைய மகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 9 வயசாகுது. அவங்க பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் அந்த பேஸ்ட், அந்த பவுடர் தான். அவங்க பேஸ்ட்டுனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு வரையும். ஓகே. ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் எதனால் எதுவுமே கிடையாதுங்களா? பல்பொடியில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? முதல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலிலையும் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற நீங்கள் சந்தித்த சவால்களோ அது என்னன்றதை பற்றி சொல்லுங்கள். பல்பொடின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது என்னாச்சு, இப்போ எந்த பொருளாக இருந்தாலுமே நான் என்ன பண்ணுறேன், முதல்ல பண்ணுவேன் என்னுடைய குடும்பத்தில் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய மகள்லேருந்து இதை தயங்காமல் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்கள்லேருந்து யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த கட்ட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பேன், நண்பர்கள் எல்லாருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஓகேன்னா தான் நான் வெளியில் இந்த ப்ராடக்டாக அதை இது பண்ணுறது. ஸோ இப்போது ஒரு பல்பொடியில் என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். நமக்கு பேஸ்ட்டுக்கு பழகினவங்களுக்கு பல்பொடி வர்றதுக்கே முதல்ல தயக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம கையால் தேய்க்கணும் பல்பொடின்னா முதல்ல. யாருக்குமே அது ஃபஸ்ட்டு பிடித்தம் இருக்காது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதில் வர்ற மனம். இப்போ நம்ம பேஸ்ட்டுக்கு ஏன் போனோம் அப்படின்னா அதில் வர்ற அந்த நுரையும் அந்த மனம், அதுக்காக தான் போனோம். ஸோ இப்போ இந்த பல்பொடியில் இதெல்லாம் வராது அப்படின்னும் போது அந்த சித்தா டாக்டர் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மனம் அப்படின்னு வேணும்னா ஏலக்காயை கூட்டுங்க. ஏலக்காயில் மனம் அதிகம் இருக்கும். கிராம்போடைய இதை கூட்டுங்க, அதில் அந்த விறுவிறுப்பு தன்மை இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொருட்களுடைய குவான்டிட்டியை அவர் சொன்னார். அப்படி சொல்லும்போது அதெல்லாம் சேர்த்து பண்ணி பார்க்கும்போது எல்லோரும் கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை நான் யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குது, பல்லெல்லாம் ஈரெல்லாம் பிடிக்குது, நல்லா இதெல்லாம் இதுவாகுது, ஆனால் பல்லு வெள்ளையா இல்லை. ஓகே, இது ஒரு மிகப்பெரிய சவால். நான் வெளியே போகிறேன், எனக்கு பல்லு வெள்ளையா இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கான இப்போ நான் நிறைய இந்த மாதிரி கேட்கும்போது நிறைய படிப்பேன் புத்தகங்களில் நம்மளோட மூலிகைகள் பற்றி. அது இயற்கையாக என்ன பண்ணால் அதை மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, படிகாரம் இப்போது படிகாரத்தில் இப்போது நம்ம எப்படி அலோபதி மெடிசனில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி சித்த மருந்துகள்லையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கூட குறையிறதுல ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி பார்க்குறச்சே என்ன சொன்னாங்க, படிகாரம் கூட சேர்க்கக்கூடாது, குழந்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் படிகாரம் கம்மியாக சேருங்க. அப்போ இந்த காய்ச்சிக்கட்டின்னு ஒன்று சேர்க்க சொன்னாங்க. காய்ச்சிக்கட்டிங்கிறது ஒரு பாக்கு வடிவத்தில் இருக்கும். அது ஒரு பிசின் மாதிரி, ஒரு மரத்துலேருந்து எடுக்கிற பிசின். அது என்ன பண்ணும் அப்படின்னா பல்லை நல்லா இறுக பிடிக்கும். நம்ம வாயில் வச்சு லைட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே பல்லை இறுக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை சேர்க்க சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பல்லு வெள்ளையாகிற பிரச்சனை, இந்த பிரச்சனை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படிக்க நேர்ந்தது. ப்ளஸ் ஒரு புத்தகத்துலேயும் பார்த்தேன். என்ன அப்படின்னா சாம்பல் முன்னோர்கள் அதெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாம்பல் தேய்க்கும் போது அது வெள்ளையாகும் பல்லு அப்படின்னு. இப்போ சாம்பல் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம எல்லாத்தையும் வாங்கி எரிக்க முடியாது, நமக்கு அதுக்கான சூழ்நிலையும் கிடையாது, நம்மளோட இருக்கிற இடமும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ இந்த கொட்டாங்கச்சி, இயற்கையாக கிடைக்கிறது தேங்காவோட கொட்டாங்கச்சி, அதை எரித்து கிடைக்கிற அந்த சாம்பலில் பல் தேய்ச்சா பல் வெள்ளையாகும் அப்படின்னு ஒரு இதில் படித்தேன். ஸோ அதை முதல்ல தனியாக ட்ரை பண்ணோம். ஓகே. ஸோ அந்த சாம்பலை எடுத்து அதை மட்டும் நல்லா அரைச்சி கொளுத்திட்டு அந்த கறியை எடுத்து அதை அரைச்சிட்டு அதை சலிச்சுட்டு அந்த சாம்பலை மட்டும் நீங்கள் பல் தேய்ச்சிங்கனாலே பல் வெள்ளையாகும். ஓகே. ஸோ இது தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, நானே கொட்டாங்கச்சி சேர்த்து வச்சுருவேன். தேங்காய் உபயோகப்படுத்தின உடனே அதெல்லாம் ஒரு நாள் எரிச்சிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதை என்னோடய பல்பொடியில் சேர்க்க ஆரம்பித்தேன். ஸோ இது அந்த பிரச்சனையை சால்வ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இப்போ எல்லாருக்கும் சந்திக்கிற ப்ராப்ளம். நான் ஒரு 100 கிராம் பல்பொடி வாங்குகிறேன், எப்படி நான் போய் ஸ்டோர் பண்ணுறது? இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு ஏர்டைட் பாக்ஸில் தண்ணி படாமல் போட்டு வச்சுருங்க. எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி படாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ஒன்றுமே ஆகாது. இந்த பொடி எல்லா பொடிகளுமே பேசிக்காக அப்படி தான். பல்பொடி இது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லவும், ஸோ அது அடுத்த இஷ்யூவும் சால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய உட்பொருட்கள். இப்போது நெல்லிக்காய் யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நெல்லிக்காய் அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலாக நெல்லிக்காய் எல்லாம் என்னோட மேக்ஸிமம் எல்லா தயாரிப்புகள்லையுமே நெல்லிக்காய் இருக்கும். நெல்லிக்காய் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, முதல்ல வெளியில் நாட்டு மருந்து கடைகளில் அந்த மாதிரி வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருந்தேன். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், அவங்க அப்படியே ட்ரை பண்ணுறது, அதாவது கொட்டைகள் இருக்கும், இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது.
அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காயை நானே வாங்கி அதை கட் பண்ணி காய வச்சுப்பேன். ஸோ இப்போ நான் எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் அதுக்கான சில மூலிகைகள் நானே தயார் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பல்பொடியில் வந்து இது இருக்கும், மாதுளம்பழத்தோல், அதுக்கப்புறம் எலுமிச்சை தோல், இதெல்லாம் துவர்ப்பு சுவைக்காக. ஸோ அதெல்லாமும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் மாதுளம்பழம் சாப்பிட்டோன்னே அந்த தோலை காய வச்சு எடுத்து போட்டுக்கிறது, எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ண அப்புறம் அந்த தோல் போடுறது, இந்த மாதிரி இதுக்கான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெளியிலேருந்து வாங்காமல் அதை நானே யூஸ் பண்ணுற பொருட்களாக இருக்கும், தயார் பண்ணுற பொருட்களாக இருக்கும். நீங்கள் இது எல்லாமே வீட்டிலேயே அரைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து இந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் ஹார்டு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கான சில பொருட்கள், ஒரு உதாரணமாக பச்சை கற்பூரம், அப்புறம் இது சிறிதளவு கற்பூரம் சேர்ப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மிஷினில் அரைக்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து வீட்டில் அரைச்சி கலந்துரு. மேம், நீங்கள் குளியல் பொடியும் சீக்காவும் தயாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அதில் நுரை வருமா? ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற பொருளுக்கு கண்டிப்பாக நுரை இருக்கும். உங்களுக்கும் அந்த சீக்காக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கும்? நான் என்னோடய சேக்கா பொடியில் மேஜர் இதுன்னு பார்த்தீங்கன்னா வாசம். ஓகே. இப்போ நார்மலாக வாங்குகிற சேக்கா பொடி வந்து நீங்கள் டப்பா திறந்தீங்க அப்படின்னா ஒரு அந்த நெடி வரும், அந்த அது தும்மல் வரும், இருமல் வரும், அந்த பிரச்சனை. என்னோடய சேக்கா பொடியில் பார்த்தீங்கன்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும். இப்போ அதே தான் இயற்கை, அதாவது மூலிகை, அதாவது நம்ம அதில் சேர்க்குற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் தரமானதாகவோ கொஞ்சம் நம்மளாக பார்த்து இது பண்ணுறதாவோ இருந்ததுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்றது தான் எனக்கு சேக்கா பொடியில் தெரிஞ்சுது. ஸோ அதில் வந்து நான் கல்பாசி, இன்னும் வாசனைக்காக சேர்க்குற பொருட்கள், கல்பாசி, இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்ப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாசனையாக இருக்கும். குளிச்சுட்டு வந்த அப்புறமும் தலை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். சேக்கா பொடியோட மேஜர் இஷ்யூ நுரை வந்து நம்ம இயற்கையாக கொண்டு வரணும் அப்படின்னா அதில் ஒரே ஒரு விஷயம், அந்த சோப் நட்னு சொல்லுவாங்க இல்லையா, பூந்தி கொட்டைன்னு, அதுலேருந்து தான். அப்போது அதோட குவான்டிட்டியை கூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது ட்ரையும் ஆகக்கூடாது ஹேரு, அதோட குவான்டிட்டியும் கூட்டணும். ஸோ அதுக்கு கூட சேர்க்குற பொருட்கள் செம்பருத்தி ஆகட்டும், செம்பருத்தி இலையாகட்டும், இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னுடைய தோட்டங்கள்லேயே இருக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் எடுத்து காய வச்சு அந்த மாதிரி ப்ராப்பராக அரைக்கிறதுனால சேக்கா பொடியில், என்னோடய சேக்கா பொடியில் நுரையும் வரும். ஓகே. குளியல் பொருள் சொன்னீங்க, அதை நம்ம டெய்லி பயன்படுத்தலாமா? குழந்தைங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாமா மேம்? அதை பண்ணலாம். இப்போ குளியல் பொடியில் பார்த்தீங்கன்னா எங்கிட்டே 3 விதமான குளியல் பொடி இருக்குது. லேடிஸ் யூஸ் பண்ணுறது ஒன்று, ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது ஒன்று, குழந்தைகளுக்கானது ஒன்று. இப்போ நம்ம உடம்புலையே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சுவாசிக்கிற இடம் வந்து தோல் தான். ஏன்னா உடம்பு பூரா பரவி இருக்குது, அண்ட் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறது நிறையாவும் தோல் தான். ஸோ அந்த தோலில் வந்து தான் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சோப் அப்படின்னு போகும்போது, இப்போ நம்மளே தயாரிக்கிற சோப்பாக இருந்தால் ஓகே, இப்போ எல்லாருமே நிறைய பேர் தயாரிக்கிறாங்க சோப்பு, அந்த மாதிரியாக இருந்தால் ஓகே. வெளியிலேருந்து வாங்குகிற சோப்புங்கிறதுல நம்ம கெமிக்கல் இது எத்தனை பிரச்சனைகள் வரும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த குளியல் பொடிங்கிற விஷயத்தையே நான் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு காமனான குளியல் பொடின்னு ஒன்று அரைச்சிட்டு இருக்கும்போது அதில் நம்மளுடைய இது பயறு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூந்தி கொட்டை, வெட்டி வேர், கிச்சிலிக்கிழங்கு, கோரைக்கிழங்கு, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் போட்டு ஒரு பொடி அரைச்சி வச்சுருந்தேன். இப்போது அடுத்த ஸ்டேஜ் போகும்போது சில பேர் வரவங்க வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மஞ்சள் போட்டு அரைக்கிறீங்க, நான் வந்து எப்படி அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போது ஜென்ஸ்க்குன்னும் போது இன்னும் நிறைய சவால். அதாவது அவங்க வெளியில் போகிறவங்க, அவங்களோட ஸ்கின் இன்னும் ஹார்டு, நிறைய நேரம் வெயிலில் உழைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறச்சே அதுக்கான தேடல். அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய இன்னும் மூலிகைகள் இருக்குது. கோஷ்டம், தும்மராஷ்டம், இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னை வந்து வெளியிலேருந்து எந்த இது பட்டாலும் அது ஒன்றும் ஆகாத அளவுக்கு காப்பாற்றும் அந்த மூலிகைகள்லாம், ப்ரொவைடட் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது, அந்த மாதிரி தேடும்போது ஆண்களுக்கான குளியல் பொடி உருவாச்சு. ஸோ அடுத்தது பேபிஸோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட். அவங்க பிறந்ததுலேருந்து ரொம்ப நம்மளுடைய தோலோ இல்லை கையோ பட்டாலே இதுவாகிற மாதிரி. அப்போ அவங்களுக்கு இன்னும் கம்மியான மூலிகைகள், ஓகே, பயறு, வெட்டிவேர், இன்னும் இதமான மூலிகைகள், சிகப்பு சந்தனம், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான மூலிகைகள்லாம் போட்டு அரைக்க ஆரம்பித்தேன். ரொம்ப முக்கியமான மூலிகை நான் இது கண்டிப்பாக சேர்க்குறேன் அப்படின்றது என்ன இருக்குங்களா உங்களோட குளியல் பொருளில்? என்னோட மேஜர் இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். ஓகே. வாசனைக்காக சில பேர், நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா மஞ்சள்னால் உடனே ஸ்கின்னில் போட்டால் மஞ்சள் ஆகிடும் அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. கஸ்தூரி மஞ்சள் நம்மளுடைய தோலுக்கு ஒரு இதமான நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்தீங்க, குளியல் பொடியை கலந்தீங்க அப்படின்னாலே வாசம் தெரியும். ஓகே. அண்ட் நம்மளுடைய ப்ராசஸை ஈஸியாக்கும். இப்போ நீங்கள் சோப் போட்டு எடுத்து குளிக்கிறத விட இதற்கான நேரம் ரொம்ப கம்மி. பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு உடம்பு பூரா அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். ரெண்டாவது, அந்த தண்ணி நீங்கள் வாட்டர் எது பிளான்ட்டுக்கே விட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே. எவ்வளோ நாள் மேம் தாங்கும்?
எகைன் இதுவுமே ஒரு ட்ரையான பவுடர் அப்படிங்கிறதுனால தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ஒரு டப்பாவில் போட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படி எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டப்பாவில் போட்டு குளியலறையில் வச்சுருப்பேன். அது தேவையான போது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, உங்கள் சத்து மாவு பற்றி சொல்கிறீங்களா கொஞ்சம்? சத்து மாவு அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படி தான். இது எப்படி வந்து சத்து மாவுங்கிறது பேர் இருக்கே தவிர வெளியில் கிடைக்கிறது எல்லாமே வறுத்து அரைச்சி வேகமாக ப்ராசஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்டு. என்னோடய சத்து மாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முளைக்கட்டி அரைப்பேன். ஓகே, ராகி, பயறு, கடலை, கொண்டக்கடலை, கடலை, வேர்க்கடலை, இது 4. அதுக்கப்புறம் முடிஞ்சால் கம்பு. ஓகே, இது எல்லாத்தையும் முதல்ல முளைக்கட்டிடுவேன். முளைக்கட்டின தானியங்கள் எதையுமே வந்து நீங்கள் நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, சூரிய வெளிச்சத்தில் வச்சிங்க அப்படின்னா அதோடைய சத்துக்கள் முழுசாக சூரியன் அப்சர்வ் பண்ணிடும். அப்போது அதை வஸ்திர காயம்ங்கிற ஒரு முறையில் காய வைக்கணும். அதாவது மேலே ஒரு துணி போட்டு மூடி அதை வெயிலில் வைக்கக்கூடாது, நிழல் காய்ச்சலாக காய வைக்கணும். காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி அதில் ஈரம் இருக்கும், ஆனால் இருக்காது, அந்த மாதிரியான இருக்கும். அப்போ எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துடுவேன். ஸோ இது கூட வேணுங்கிறப்போ சிறுதானியங்கள் சிலது சேர்க்கறது உண்டு. மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயறு, கேழ்வரகு, கடலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கொண்டக்கடலை, அப்புறம் சில சிறுதானியங்கள். ஓகே, குழந்தைங்க பயன்படுத்தலாமா? தாராளமாக. எந்த வயசுலேருந்து நம்ம அதை எப்போ நீங்கள் சாலிட் குழந்தைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்தே இந்த சத்து மாவு கஞ்சி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ப்ரொவைடட் அதுங்க ஓடி ஆடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிலைமையிலேருந்து கொடுக்கலாம். ஓகே, கடைகளில் நிறைய சத்து மாவு இருக்குது, ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க. ஸோ இதில் எதனா ப்ரிசர்வேட்டிவ் எதனா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக? இல்லை, இதில் எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. ஒரு ஒன்லி திங் என்ன அப்படின்னா, நான் யார் வந்து எனக்கு எந்த பொருள் கேட்டாலுமே நான் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவேன், எனக்கு ஒரு 4 நாள் டைம் வேணும் ப்ரிப்பேர் பண்ண. ஓகே, ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் டிபெண்டிங் ஆன் த ப்ராடக்ட் அண்ட் குவான்டிட்டி. நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கிறத பொறுத்து எதையுமே நான் செஞ்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன், இந்த பொடிகள் தவிர. இப்போ சத்து மாவு கேட்குறாங்க, ஒருத்தர் பல்காக எனக்கு ஒரு 10 கிலோ வேணும்னு கேட்குறாங்கன்னா, அப்போ அவங்க கேட்ட அப்புறம் தான் நான் அதை செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ அப்போ அதுலேருந்து தான் உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே ஈரம் இருக்கும். பொதுவான டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத எந்த பொருளையுமே நீங்கள் லாங் ரன் யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்னோட சத்து மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரையும் நல்லாயிருக்கும், நீங்கள் ஈரம் படாமல் இதுவாக வச்சுருந்தீங்கன்னா. அப்படியே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன வண்டோ இதுவோ வந்தாலுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதில் அந்த தானியத்தில் இருக்கிற ஈரம் அதுக்கான வண்டு வரத்தான் வரும். அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, தட்டில் வச்சு வெயிலில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வண்டு போயிடும். ஓகே, ஸோ இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. சத்து மாவில் நீங்கள் எத்தனை வகையான மாவுகள் நீங்கள் தயாரிக்கிறீங்க மேம்? சத்து மாவு கஞ்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரகம் தான். நான் இப்போ சொன்ன மாதிரி தானியங்கள் முளைக்கட்டி அதை காய வச்சு வஸ்திர காயம் பண்ணி அரைச்சி எடுக்கிறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார அரிசி கஞ்சி, அதை ஒரு அன்னப்பால் கஞ்சிங்க. இது வந்து என்னுடைய தொழில் சீதாலட்சுமின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அரிசிகள் நம்மளால் சாப்பிட முடியலையோ, அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பரிசி, சிகப்பரிசி எல்லாம் அதோட ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதை நாள் இரவே ஊற வைக்கணும், மறுநாள் அதை வடித்து அதை வந்து ரவை பதத்துக்கு உடைக்கணும், அதுக்கப்புறம் அது தேவையான அளவு தண்ணி வச்சு வேக வைக்கணும், அப்படின்னு ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு. அப்போ இந்த கஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எந்த அரிசி நம்மளால் டெய்லி சமைச்சு சாப்பிட முடியாதோ சாதமாக, அந்த அரிசியை நீங்கள் கஞ்சியாக சாப்பிடலாம். ஸோ அந்த அரிசி கஞ்சி செய்யறதுக்கு உங்களுக்கு இப்போது உதாரணமாக வந்து ஒரு கவுனி அரிசி கஞ்சி வேணும். அது கவுனி அரிசி தான் இருக்கிறதே எளிதாக சமைக்க முடியாத ரைஸ். அதோட ப்ராசஸிங் டைம் ஜாஸ்தி, ஊறுற டைம் எல்லாமே. ஸோ அப்போ அந்த அரிசியை வாங்கி இளவறுப்பாக வறுத்துட்டு அது கூட வந்து ஜீரகம், மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி சேர்த்து அதை ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா அதை வந்து ஒரு அரிசி கஞ்சி மாதிரி போட்டு குடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அன்னப்பால் கஞ்சிங்கிற ரெசிபியும் நான் பண்ணியிருக்கேன்.